மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். எல்லா வலது கரத்தை அந்த வசனத்தின் மேல வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேச போகிறார். உங்க வலது கரத்தை அந்த வசனத்தின் மேல வைங்க. அந்த மத்தேயு 15:32 மேல உங்க வலது கரத்தை வைத்து, இயேசுவே, இந்த நாளிலே நீ சபைக்கு தந்திருக்கிற அந்த மத்தேயு 15:32க்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இதை நாங்கள் தியானிக்கும்படி எங்களை பலப்படுத்துவீராக. இந்த வசனத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம், இந்த வசனத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் ஜனங்கள் மேலே கடந்து வரட்டும். இந்த பலிபீடத்தில் இருந்து தகப்பனை ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் புறப்பட்டு செல்ல கிருபை தருவீராக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடிமையை முற்றிலும் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அடிமையை முற்றிலும் மறைத்து வெளிப்படும். பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற இவர்களும் இவைகளை கை கொண்டு வாழ உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் இந்த மத்தேயு 15:32 நம்மோடு இடைப்பட போகிறார். ஆமென். 3 நாட்களாக ஜனங்கள் இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். 3 நாட்களாக அமர்ந்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இது 3 நாட்கள் கூட்டம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அல்ல. 3 நாட்கள் இங்கே கூட்டம் நடைபெறப் போகிறது, இயேசு பிரசங்கிக்க போகிறார் என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அல்ல. ஆமென். இயேசுவை தேடி வந்த ஒரு கூட்டம் 3 நாட்களாக இயேசுவினுடைய போதனைகளை கேட்க அங்கே அமர்ந்திருக்கிறது. ஆமென். 3 நாட்களாக ஜனங்கள் அங்கே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் அந்த 3 நாட்களாக தன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஜனங்களோடு பேசுகிறார். அந்த ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இன்றைக்கு 3 காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இரண்டாவது, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இவர்கள் ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். மூன்றாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சோர்ந்து போக விட மாட்டேன். கர்த்தர் தம்முடைய சமூகத்திற்கு வந்து 3 நாட்களாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இவர்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். உங்களை சோர்ந்து போக விட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் இடைபடுகிறார். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நான் உங்களுக்காக பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறேன். நான் உங்களுக்காக பரிதபிக்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறீர்கள். உங்களை சோர்ந்து போக விட மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சோர்ந்து போக விட மாட்டேன். ஆமென். இந்த நாளிலே இந்த 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதல் காரியம் என்ன சொன்னேன்? நான் ஜனங்களுக்காக
பரிதபிக்கிறேன். ஆமென். நமக்காக பரிதபிக்கிற தேவன். இரண்டாவது ஆண்டவர் தமக்கு முன்பதாயிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். கடைசியா அவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை சோர்ந்து போக விட மாட்டேன். நீங்கள் என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் ஆனபடியினாலே நான் உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். ஆமென். நீங்கள் ஒன்றுமில்லாமல் போவது இல்லை, நீங்கள் சோர்ந்து போவதும் இல்லை. ஆமென். முதல் காரியம், அவர் நமக்காக பரிதபிக்கிற தேவன். அவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிக்க கவனிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி இயேசு அவர்கள் மேல் மனது உருகினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், அவர் மனதுருக்கமுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தம்மை நோக்கி வருகிற ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறவர். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்காக மனதுருக்கமுள்ள தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரிடத்திலே ஒரு மனதுருக்கம் இருக்கிறது, அவரிடத்திலே ஒரு இரக்கம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரிடத்திலே நமக்காக அவர் இரக்கப்படுகிற தேவன், நமக்காக அவர் பரிதபிக்கிறவர். இவர்கள் 3 நாட்களாக என்னுடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார்களே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்களை பார்த்து பரிதாபப்படுகிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. நம்மளை பார்த்து யாராவது பரிதாபப்படுவாங்களா? இவங்களுக்கு என்னப்பா, இவங்களுக்கு ஜனங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு என்னப்பா அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்மை நன்றாக அறிந்திருக்கிறவர், நமக்காக பரிதாபப்படுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 69:20 வாசிக்கலாமா? சங்கீதம் 69:20 வேகமாக வாசிக்க கவனிப்போம். சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவருக்கு காத்திருந்தேன். நல்ல கவனிங்க. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்காக பரிதபிக்கிறவன் ஒருவன் உண்டோ என்று நான் காத்திருந்தேன். எனக்காக யாராவது என் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட மாட்டாங்களாம்? யாராவது என்னை பார்த்து, என் நிலைமையை பார்த்து யாராவது பரிதாபப்பட மாட்டார்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ, என்னை தேற்றுகிறவன் உண்டோ என்று நான் காத்திருந்தேன். அல்லேலூயா. உங்கள் பரிதாபத்தை பார்த்து எந்த மனுஷனும் வரமாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் பரிதாபமான நிலைமையை இயேசுவுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆமேனே காணமே. நீங்கள் பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்பது இயேசுவுக்கு மாத்திரமே தெரியும். அல்லேலூயா. மனுஷனுக்கு உங்களை புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இவங்களுக்கு என்னையா நல்லாத்தானே இருக்காங்கம்மா. ஆமேன். ஆனால் இயேசு தமக்கு முன்பதாக வந்து அமர்ந்திருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இவர்களுக்காக பரிதாபப்படுகிறேன். யோபின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது யோபுக்கு நேரிட்ட எல்லா தீமைகளையும்
கேள்விப்பட்ட பொழுது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். நல்ல கவனிங்க. யோபு இப்போ ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கிறார். யாரு? யோபு இப்ப பரிதாபமான நிலைமையில் இருக்காரு. இப்போ அவன் மேல பரிதாபப்பட்டு யார் வராங்களா? அவனுடைய 3 சிநேகிதர்கள் வந்தார்கள். யோப பரிதாபப்பட்டு அவனை ஆற்றணும், அவனை தேற்றணும், இப்படி எல்லாவற்றையும் இந்த யோபு இழந்திருக்கிறானே என்று அவனை தேற்றும்படி அவன் மேல பரிதாபப்பட்டு 3 நண்பர்கள் வந்தார்கள். நீங்க யோபின் சரித்திரத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் 3 பேருடைய வார்த்தைகளும் யோபுவை தேற்றவும் இல்லை, அவனுடைய பரிதாபமான நிலைமைக்கு ஒரு முடிவை கொண்டு வரவும் இல்லை. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அவனுடைய 3 சிநேகிதராலும் 3 சிநேகிதர்களும் தங்கள் வார்த்தையினாலே யோபுவை தேற்றவே முடியல. யோபுவினுடைய பரிதாப நிலைமையை காண்டு அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்ல முடியவில்லை. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் 3 பேரும் அதை தேற்றரவார்களாக இருந்தார்களாம். அந்த தேற்றரம் என்கிற வார்த்தைக்கு அவர்கள் எதிராகத்தான் அன்றைக்கு செயல்பட்டார்கள். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், எந்த நண்பர்களும், எந்த சிநேகிதர்களும், எந்த மனிதர்களும் உங்கள் பரிதாபமான நிலைமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரவே முடியாது. ஆமேன காணமே. யோபுவினுடைய 3 சிநேகிதர்களும் பரிதாபப்பட்டு வந்தாங்க. ஆமேன். ஆனால் அங்கே ஒரு பெரிய வாக்குவாதம் தான் நடந்துச்சு. ஆமேன். யோபு பேசுவார். முதல் நண்பர் பேர் என்னது? எலிப்பாஸ். அவர் பேர் என்னது? 2வது பில்தாத். அப்புறம் தோப்பார். எலிப்பாஸ், பில்தாத், 3 பாத்தும் வந்து ஒரு வேலையும் ஆகலை. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அப்புறம் இன்னொருத்தர் வேறு இடையில வந்து நுழைவார். அவர் பேர் என்னது? இடையில எலிஹூன்னு ஒருத்தர் வந்து நுழைவார். எந்த ஹூவும் வந்து வேலை நடக்கலை. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஏசப்பா கடைசியில் தேவன் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் யோபுவினுடைய பரிதாப நிலைமை மாறினது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ யோபு சொல்கிறாரு, என் வாயை பொத்திக்கிறேன், என் கையினாலே என் வாயை பொத்திக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். யோபுவினுடைய பரிதாப நிலைமை மாறினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபுவை தேற்றுகிற வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து கடந்து வந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்காக பரிதபிக்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கிற நிலைமையை பார்த்து நான் உனக்காக பரிதபிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் பரிதாபமான நிலைமையை பார்த்து அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பரிதாபமான நிலைமையில இருந்து உங்களை தேற்றும்படி என் தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். தம்முடைய பாதத்திலே 3 நாட்களாக அமர்ந்திருந்து தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்துக்காக நான் பரிதபிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிக்க கவனிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிக்க கவனிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். நல்ல கவனிங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். ஐயா, இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது எப்படி நடக்கும், எனக்கு இதை யாரு செய்வா என்று நீ கேள்வி கேட்காத, நீ பயப்படாத. அல்லேலூயா. உனக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ எதை சாப்பிடணும்னு அவருக்கு தெரியும், நீ எதை உடுக்கணும்னு அவருக்கு என்ன செய்யும்? உனக்காக பரிதபிக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் காரியத்தை உன்னோடு கூட இருந்து நடத்தும்படி உனக்காக பரிதாபப்படுகிற தேவன் இருக்கிறான். அதனால நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எப்படி நடக்குங்கிற கேள்வி உங்க வாயிலிருந்து வரவே வேண்டாம்.
அல்லேலூயா. வாசிங்க 30 வாசிங்க. இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இவைகள் எல்லாம் வேண்டியவைகள். உனக்கு எதெல்லாம் வேண்டும் அவர் அறிந்திருக்கிறார். உனக்காக பரிதாபப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு இவைகள் தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்காக பரிதபிக்கிறவன் யார் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பரிதாப நிலைமை யாருக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். உங்களுக்காக பரிதாபப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நமக்காக என்ன பண்றாரா? பரிதாபப்படுகிறார். ஆமேன். வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கவனிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வேகமாக வாசிக்க கவனிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு யார் இருக்கிறாரா? நமக்காக பரிதாபப்படுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியர்கள் ஆரோன் இருந்தார்கள், அவருடைய குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மனிதர்களாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர்கள் எப்படி இருந்தாங்க? மனுஷர்களாக இருந்தார்கள். முதலாவது அவர்கள் தங்களுக்காக பரிதபிக்க வேண்டியதாக இருந்தது. முதல்ல இருந்த ஆசாரியர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? தங்களுக்காக முதல்ல பரிதபிக்கட்டு தான் அப்ப ஜனங்களுக்காக பலியிடுவார்கள். ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்காக மாத்திரமே பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனாகிய இயேசு நமக்கு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தமக்காக பரிதபிக்கிறவர் அல்ல, அவர் தமக்காக பரிதபிக்கப்பட வேண்டியவரும் அல்ல. அவர் எனக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன். அவர் என்னை போல சோதிக்கப்பட்டவர், அவர் பாவம் இல்லாதவர். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் எனக்காகவே பரிதபிக்கிறவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. அந்த பிரதான ஆசாரியன் முதலாவது தனக்காக பலி செலுத்த வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் முதல்ல தன்னுடைய பாவங்களுக்காக அவன் காரியங்களை செய்யணும். இவர் அப்படி அல்ல. இவர் குற்றமில்லாதவர், எனக்காகவே பரிதாபப்படுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் மேலேயே கவனமாக இருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பாவங்களை எல்லாம் சுமந்தவர். ஆமென். எனக்காக பரிதாபப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எனக்காக இறங்கி வருகிற தேவன். வாசிக்க கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 27:33 வாசிக்க கவனிப்போம். அப்போஸ்தலர் 27:33 நாம் வாசிக்க கவனிக்கலாமா? பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்று சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. அந்த கப்பலில் 276 பேர் இருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தாங்க? அந்த கப்பலிலே 276 பேர். இப்போ அந்த கப்பல் எங்கே போகணும் தெரியாது, எங்கே போய் உடையணும் தெரியாது, எங்கே கவிழ்ந்து விழணும் தெரியாது. அந்த 276 பேருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு பிரயாணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 276 பேருக்கும் ஒரு உத்தரவாதம் இல்லாத பிரயாணம். நாம் போய் ஊருக்கு சேருவோமா சேர மாட்டோமா, இல்லை எந்த கடலுக்குள்ள மூழ்கி போக போகிறோம், எப்படி மரித்து போக போகிறோம் என்கிற அந்த 276 பேருடைய பரிதாபமான நிலைமையை இயேசு நோக்கி பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 276 பேரும் பரிதாபமாக பிரயாணம் பண்ணுகிறதை இயேசு கண்டார். இன்றைக்கும் பரிதாபத்தோடு இருக்கிற
பரிதாப நிலைமையில் இருக்கிற உன் குடும்பத்துக்காக அவர் இறங்கி வருகிறார். அந்த 276 பேருடைய ஜீவனம் அவருடைய பார்வையில அருமையாக இருந்தது. உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பரிதாபமான நிலைமைகளை மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, உன் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்களுக்காக அவர் பரிதபிக்கிறவர். உன் குடும்பத்தில் இருக்கிற சத்துருவின் போராட்டங்களை கண்டு உன்னை விடுதலை செய்ய உனக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அந்த கப்பலில் இருந்த 276 பேர் மேலையும் இயேசு பரிதாபப்பட்டு, நீங்கள் இப்படி பட்டினியாய் கிடக்கிறது என்ன, நீங்கள் போஜனம் பண்ணி பலப்படுங்கள் என்று சொல்லி அந்த 276 பேரையும் ஆண்டவர் ஜீவனோடு பாதுகாத்தார். ஒரு ஆமேன் காணமே. உன் குடும்பத்தில் பரிதாபமான நிலைமையை மாற்ற இயேசு இறங்கி வந்திருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் அவருடைய பார்வையில விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா விலையேறப்பட்டது. உன் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கிற அந்த ஆத்துமா விலையேறப்பட்டது. உன் பிள்ளைகள் மேல அவர் பரிதாபப்படுகிறார். ரட்சிக்கப்படாத உன் கணவன் மேல, ரட்சிக்கப்படாத உன் மனைவி மேல, உன் பிள்ளைகள் மேல அவர் பரிதாபத்தோடு இருக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அந்த 276 பேருடைய ஜீவனும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருந்தது. அந்த 276 பேருடைய அந்த பிரயாணத்துக்காக அவர் பரிதாபப்பட்டு அவர்களை அழகாக, அந்த கப்பல் உடைந்து போனது. ஆனால் கர்த்தர் அவர்கள் மேல நோக்கமாக இருந்து அவர்கள் ஜீவனை எல்லாம் தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு தமக்கு முன்பதாக 3 நாட்களாக அமர்ந்திருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். ஆமென். இந்த ஜனங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். 3 நாட்களாக இவர்கள் என் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமென். 3 நாட்கள் அமர்ந்திருக்கிறாங்க ஐயா. இவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். தாவீது கேட்கிறார், எனக்காக பரிதாபப்பட யாராவது இருக்கிறாங்களா? என்னை ஆற்றும்படி தேற்றும்படி யாராவது இருக்கிறார்களா? ஒருவரும் உங்களுக்கு பரிதாபப்பட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு மாத்திரமே உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். அவரே உங்களுடைய பிரதான ஆசாரியர். அவரே குற்றமில்லாத இரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார். ஆமென். அவர் உங்களுக்காக சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தார். உங்களுக்காக பரிதாபப்படுகிறவர். சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த, சிலுவையிலே தன்னை அடித்த ஜனங்களுக்காக பரிதபித்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன்னை குற்றமில்லாத இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தின அந்த மனிதர்களுக்காக அவர் ஜெபித்தார். தன்னுடைய சத்துருக்களுக்காக அவர் பரிதாபத்தோடு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இன்றைக்கும் உங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாமல் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற அவர்களுக்காகவும் அவர் பரிதாபத்தோடு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2வது காரியம், மத்தேயு 15:32 நம்ம பார்க்கிற 2வது காரியம், இயேசு தமக்கு முன்பதாக இருக்கிற ஜனங்களை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறார். இவர்கள் ஒன்றுமில்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இவர்கள் ஒன்றுமில்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஒன்றுமில்லாமல்? ஆண்டவர் பார்க்கிறாரு 3 நாளா என்ன, அதாவது ஆண்டவர் ஏற்கனவே நான் இப்படி 3 நாள் உங்களோட இருக்க போகிறேன், நீங்கள் 3 நாள் அமர்ந்து இருக்கணும்னு சொன்னால் அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? 3 நாள் தங்கி தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக வந்திருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அது அப்படி வந்த கூட்டம் அல்ல. ஆண்டவரை தேடி வந்தாங்க. ஆனால் 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன எப்படி ஆயிடுச்சு? இருக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, 3 நாள் கழிச்சு இவன் புறப்பட்டு போக போகிறான், ஆனால் இவன்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையான்னு கவனிக்கிறார். நல்லா கவனிங்க. 3 நாளும் அவங்கள வைத்து அவங்களுக்கு நல்லா போதித்து அற்புதங்களெல்லாம் செய்துட்டு இயேசு அவங்கள நல்லா கவனித்து பார்க்குறாரு. இவன் ஒன்றுமில்லாமல் அமர்ந்திருக்கிறான். இவன் வழி பிரயாணத்திலே
இவன் சாப்பிட்டு பலனோடு போகும்படி இவனிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது என்பதை அவர் கவனிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்றைக்கு தேவையோடு வெறுமையாக ஒன்றுமில்லாமல் அமர்ந்திருக்கிற உங்களை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆமேன். அவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் ஒன்றுமில்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? என்னுடைய நிலைமையை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். தமக்கு முன்பதாக இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். இவர்கள் ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இயேசுவினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது, இவர்கள் ஒன்றுமில்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் பட்டினியோடு நான் இவர்களை திருப்பி அனுப்புவது எப்படி சொல்றாரு? மத்தேயு 15:32 கவனிங்க. 32 கவனிங்க. இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அப்போ அந்த கூட்டம் அப்படி எந்த ஆயத்தத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதில்லை, அது 3 நாட்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே வந்த ஜனங்கள் அந்த ஆகாரம் என்கிற ஆயத்தத்தோடு அவங்க என்ன செய்யல, வரல. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். பாருங்க, இயேசு கவனிக்கிறாரு, உங்களை நல்லா கவனிச்சு பார்க்குறாரு. இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற, அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் நிலைமைகளை அவர் கவனிக்கிற தேவன். இவர்கள் என்னை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், உங்களை அப்படியே கவனிக்கிறாரு. உங்களிடத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிற தேவன். தம்முடைய பாதத்திற்கு வந்து 3 நாள் அமர்ந்திருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்றைக்கு வெறுமையாக இருக்கிற, தேவையோடு இருக்கிற உங்களை இயேசு கவனித்து பார்க்கிறார். இயேசு உங்களை கவனித்து பார்க்கிறார். சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. வர வர சத்தம் எங்கேயோ போகுது. வர வர கழுத எப்படி, வர வர மாமி, பழமொழியாவது சொல்லுங்க. வர வர மாமி கழுத போல ஆனாலும் அந்த மாதிரி தேஞ்சிடக்கூடாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். கடைசி வரைக்கும் அல்லேலியா ஆமேன் வந்துக்கிட்டே இருக்கணும். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றுமில்லாமல் வந்து உட்கார்ந்து இருக்கிறத நான் அறிவேங்கிறாரு. நீங்களாம் பார்த்தா நாங்கள் ஒன்றுமில்லாமையாக வந்திருக்கோம், எங்களுக்கு எத்தனை வேலை இருக்குது, விட்டு வந்திருக்கிறோம், என்னமே இவர் ஒன்றுமில்லாமல் வந்திருக்கங்கிறாரு. இப்போ விட்டா போய் 500 ரூபா சம்பாதிச்சிருவேன், இப்போ விட்டா போய் வந்து என்னமோ ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கேன்னுலாம் சொல்லிகிட்டு இருக்க நீ, அப்படிங்கிற மாதிரி என்ன பார்க்குறீங்க? ஆமேன். அல்லேலூயா. உங்கள் தமக்கு முன்பதாக இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை நன்றாக அறிந்து கொள்ளுகிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. இப்போ பார்க்குறாரு, இவர்கள் ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என்னுடைய குடும்பத்தின் நிலைமையை இயேசு அறிந்து என்னோடு பேசுகிறார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் குடும்பத்தின் நிலைமையை நன்றாக அறிந்து கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் உங்களுக்காக பரிதபிக்கிறேன், உன் குடும்பத்தின் நிலைமையை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ ஒன்றுமில்லாமல் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், நீ கைவிடப்பட்டு இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், உன் குடும்பத்தில் நீ சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், நீ தேவைகளோடு இருப்பதை நான் அறிந்தபடியினாலே நீ ஒன்றுமில்லாமல் என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். இது அறிஞ்சிட்டு உங்களை சும்மா விட்டுருவாரா? அல்லேலூயா. உங்களை சும்மா விட்டுருவாரா? கவனிங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாமா? நெகேமியா 8:10 ஒரு வாசிக்க கவனிக்கலாம். நெகேமியா 8:10 வேகமாக வாசிக்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு கேட்கல. புசித்தா, குடித்து, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? நீங்கள் போய் கொழுமையானதை புசி. இல்லை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 2 3. நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து
ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறீங்களா? ஒரு நாள் வரும், நீங்கள் மதுரமானதை புசித்து, இல்லை கொழுமையானதை, அந்த மைக்கை கொஞ்சம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் 1 2 3 அந்த வசனம் சேர்த்து வாசிங்க. நீங்கள் கொழுமையானவைகளை புசித்து, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் எல்லாரும் முடிச்சிருக்கீங்களா? 1 2 3. நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை இன்றைக்கு அனுப்புங்கள். ஒன்றுமில்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் நாள் வருகிறது நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? கொழுமையானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு நீங்கள் பங்குகளை அனுப்புகிற கரங்களாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். நெகேமியா சொல்லுகிறாரு, நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு நீங்கள் பங்குகளை கொடுக்கிற நாட்கள் வருகிறது. ஆமேனே காணாம. இந்த ஆமேனுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இன்றைக்கு வேணா நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை கொடுத்து அனுப்புகிற நாட்கள் வருகிறது. அவங்க கேட்காமலேயே நீ உதவி செய்கிற நாட்கள் வருகிறது. ஆமென். வாசிக்க கவனிப்போம். உபாகமம் 2:7. வேகமாக வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் நல்ல கவனிங்க. இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிகிற தேவன். நல்ல கவனிங்க. அவருக்கு தெரியும் இந்த ஜனம் இந்த பெரிய வனாந்திர வழியாக தான் என்ன செய்கிறது? நடந்து வருகிறது. இந்த வனாந்திரத்தில் எதுவுமே கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆமேன் காணாமே. இந்த வனாந்திரத்திலே என் ஜனங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். இந்த வனாந்திரத்திலே அவங்க குறைவுபட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த வனாந்திரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் இருக்காது, கிடைக்காது என்பது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. வாசிங்க. இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்களேன். நம்மை குறைவில்லாமல் நடத்துவார். உனக்கு உன் நிலைமையை நல்லா அவருக்கு தெரியும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நீ ஒன்றுமில்லாமல் இப்பொழுது அமர்ந்திருப்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். அடுத்த மாதத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு, அடுத்த மாதத்தில் வீடு கிரக பிரவேசத்தை வச்சுட்டு, அடுத்த மாதத்தில் காலேஜ் அட்மிஷனை வச்சுட்டு, அடுத்த மாதத்தில் தொழில் துவங்க வேண்டிய காரியங்களை வைத்து கொண்டு இப்பொழுது நீ ஒன்றுமில்லாமல் இருப்பதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. அடுத்த மாதத்தில் ஆபரேஷனை வைத்து கொண்டு நீ ஒன்றுமில்லாமல் இருப்பதை கர்த்தர் அறிவார். ஆமென். அல்லேலூயா. நீ இந்த வனாந்திர பாதையிலே நீ மிகுந்த கஷ்டத்தோடு வேதனையோடு நீ கர்த்தருக்காக உண்மையாய் நிற்பதை அவர் அறிவார். நீ ஒன்றுமில்லாமல் தேவ சமூகத்துக்கு வந்திருப்பதை அறிந்து உனக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உனக்காக பரிதபிக்கிற தேவன். ஆமேன் காணமே. அவர் உனக்காக பரிதபிக்கிறவர். அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுந்து நில்லுங்க. ஒரு பாட்டு பாடிட்டு அடுத்த குறிப்பை பேசுகிறேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கிறீங்களா? ஏன்னா கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் எல்லாம் தூங்குற மாதிரி எனக்கு தெரியுது. எல்லோரும் எழும்பி நில்லுங்க. ஒரு அம்மா தூங்குறதையும் நான் பார்த்துட்டேன். அதனால் எல்லோரும் பேர் சொல்ல விரும்பலை. எல்லாம் எஞ்சி நான் இப்படி சத்தம் போட்டு பேசுகிறேன், தூங்குறீங்களேம்மா. நியாயமாம்மா இதெல்லாம்? அல்லேலூயா. வேலைக்கு போகிற இடத்துல முழிச்சு வேலை செய்யுங்க. பக்கத்தில் உள்ளவன் மம்முட்டியை தூக்கி தலையில் போட்டுற போகிறான். அல்லேலூயா. 100 வேலைக்கு போகிறம்மா, ஏறி வேலைக்கு போகிறம்மா, அங்கே போய் தூங்காதம்மா. பக்கத்தில் மண்ணள்ளி போடுற அம்மா கடப்பாறை எடுத்து ஓ மேலே போட்டுற போகுது. வேலைக்கு போகிற ஐயா, வேலைக்கு கரெக்டாக போங்க, தேங்காயை தலையில் போட்டுற போகிறான். அல்லேலூயா. வேலைக்கு போகிற இடத்துல முழிச்சிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே.
இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கற்காவி உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. கருவில நாதையானே தெருவினில் நான் கிடந்தேன், கருவில நாதையானே அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் மறவே, அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் மறவே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை, கண்ணால கண்ணு கலங்குது கற்காவி உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. உட்காரலாமா? மூன்றாவது குறிப்பு, உங்களை சோர்ந்து போக விட மாட்டேன். ஆமென். ஒரு அம்மாவுக்கு எழுப்பி விட்டு பாட்டு பாடியும் எழுப்பி விட்டு பாட்டு பாடியும் என்னது, ஒரு அம்மா உட்காரத பார்க்குறேன். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சமாவது பாஸ்டர் மேலே பரிதாபப்படுங்க. இப்படி மூச்சு விடாமல் பேசி பிரசங்கம் பண்ணுறாரு, அந்த மனுஷன் முன்னாடி உட்கார்ந்து தூங்கலாமான்னு உங்கள் ஊழியக்காரருக்காக கொஞ்சம் பரிதாபப்படுங்க. ஒரு இலையிலையா சொல்லுங்களேன். முழிச்சிருக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முழிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்கவாது செய்யுங்க. அந்த ஆள் இன்னும் 2 பாயிண்ட் பேசட்டும்னு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முழிச்சிருக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு இலையிலையா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. வரும்போது என்ன பண்ணுங்கன்னா, வீட்டிலேருந்து வரும்போது கண்ணை மூடிட்டு இங்கே சுண்ணாம்பை தடவிட்டு வந்துடுங்க. சுண்ணாம்பை தடவிட்டு இங்கே நடுவில் கருப்பாக இருக்கிறக்கு ஏதாவது வச்சுட்டு வந்துட்டு இப்படி மூடிட்டே இருங்க கண்ணை. ஆமென். அல்லேலூயா. கண்ணு வெந்து போயிட போகுது. பாசிட்டிவ் சொன்னார்னு கண்ணில் சுண்ணாம்பை தடவிட்டு வந்துடாது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், உங்களை சோர்ந்து போக விட மாட்டேன். இன்னார கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்க வேண்டாமா? மூன்றாவது சொல்றாரு, இவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிற உன்னை நான் சோர்ந்து போக விட மாட்டேன். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலும், இவ்வளவு வேதனையின் மத்தியிலும் நீ என்னையே நம்பி இருக்கிறபடியினாலே, இவ்வளவு போராட்டங்கள் வந்த பொழுதும் நீ என் வார்த்தையை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறபடியினாலே நான் உன்னை சோர்ந்து போக விட மாட்டேன். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். தமக்கு முன்பதாக 3 நாட்கள் மிகுந்த பிரச்சனையோடு வந்த ஜனங்கள், அவங்களாம் எப்படி ஆண்டவருடைய பாதத்தில் அமர வந்தவங்க எப்படிப்பட்டவங்க? மிகுந்த பிரச்சனையோடு வந்தவங்க அமர்ந்திருந்தாங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன்.
ஆமென். மிகுந்த வேதனையோடு ஒரு அற்புதத்துக்காக வந்திருந்தவர்கள், மிகுந்த சோர்வோடு வந்திருந்த அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை சோர்ந்து போக விட மாட்டேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், இந்த பிரச்சனையில் இருந்து நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், இந்த சத்துருவின் போராட்டத்திலிருந்து நான் உன்னை விடுதலை செய்வேன். உன்னை நான் சோர்ந்து போக விட மாட்டேன். இந்த உன் குடும்பத்தில் இப்ப நடந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை உன்னை சோர்வடைய செய்வது இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அந்த சோர்வின் மத்தியிலே நான் வந்து நான் உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. தமக்கு முன்பதாய் அமர்ந்திருந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவங்களை பட்டினியா விட்டா வழியிலே சோர்ந்து போய் விடுவார்களே. அவருக்கு நல்லா தெரியுங்க, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை உன்னால தாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். என்னங்க இது புரியலையே. நான் இப்ப என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? தூங்கிட்டீங்களா? இதுக்கு மேல அப்படின்னு சொன்ன நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஏசப்பா ஏசப்பா என் மேல மட்டும் பரிதாபப்படுங்கப்பா. என் மேல மட்டும் இந்த வாழப்பாடியில், இந்த முத்தம்பட்டியில், இந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறேனே, எனக்காக மட்டும் பரிதாபப்படும். என் மேலே ரொம்ப பரிதாபப்படுறாருங்க. பிரின்ஸு, நான் உன் கூட இருக்கேன்டா, கண்டினியூ, கவலைப்படாத, நான் இருக்கேன், கண்டினியூ பண்ணுங்கிறார். அல்லேலூயா. விட்டுறாத, பேசுங்கிறார். பரிதாபப்படாத, பேசு. ஆமென். கவனிங்க, தனக்கு முன்பதாக 3 நாட்கள் அமர்ந்திருந்த ஜனங்களை நான் இப்படியே விட்டுட்டா இவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஆண்டவருக்கு தெரியும், இதுக்கு மேலே இந்த பிரச்சனையில் நீ இருந்தா நீ சோர்ந்து போய் விடுவாய் என்பது கர்த்தருக்கு தெரியும். இதுக்கு மேலே உன் வீட்டில் கல்யாணம் நடக்கலைன்னா நீ சோர்ந்து போயிடுவோன்னு கர்த்தருக்கு தெரியும். நேரம் இதெல்லாம் பொத்திட்டு விழுந்திருக்க வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேலே நீ கடன் பிரச்சனையில இருந்தா சோர்ந்து போயிடுவேன்னு அவருக்கு தெரியும். இதுக்கு மேலே சொந்தமான தொழில் உனக்கு வரலன்னா நீ சோர்ந்து போயிடுவேன்னு அவருக்கு தெரியும். இதுக்கு மேலே உன் பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா நீ சோர்ந்து போயிடுவேன்னு அவருக்கு தெரியும். இதுக்கு மேலே உன் கணவன் மனம் திரும்பலைன்னா நீ சோர்ந்து போயிடுவேன்னு அவருக்கு தெரியும். உங்களை சோர்ந்து போக ஒரு நாளும் விட மாட்டார். அல்லேலூயா. உன் நிலைமைகளை நன்றாக அறிந்திருக்கிற தேவன், உன் குறைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், உன் பிரச்சனையை நல்லா அறிந்திருக்கிறாரு. இதுக்கு மேலே உன்னால நடக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். மோசஸ் ராஜசேகர் பாடினார்ல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. பாட்டு பாடியாவது உங்களை உற்சாகப்படுத்துவோம். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் மொட்கள் வேலிகள். கொள்ளுங்க. இதுக்கு மேல நான் தாங்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இதுக்கு மேல ஏசி போட்டு கொடுக்கலன்னா இந்த பையன் தாங்க மாட்டான்னு அவருக்கு தெரியும். ஆமேன காணாம. இதுக்கு மேல பிரின்ஸுக்கு ஏசி போட்டு கொடுக்கலன்னா இதுக்கு மேல இவன் தாங்க மாட்டான்னு அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இதுக்கு மேல உங்களால தாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். உங்களை சோர்வோடு நடக்க வைக்க அவர் அவ்வளவு இரக்கமில்லாத தேவன் அல்ல. யோசித்து பார்க்குறாரு. 3 நாள் பட்டினியாக இருந்துட்டான், வீட்டுக்கு இப்படியே விட்டா அடுத்தது என்ன நினைக்கவே மாட்டான்னு அவருக்கு தெரியும். எப்படி 3 நாள் பட்டினியாக இருந்துட்டான், இப்படியே விட்டா நானும் பட்டினியாக விட்டாலும் அவரை தேடுவேன். அல்லேலூயா. அவர் பார்க்குறாரு, பட்டினியாக விட்டா இவன் சோர்ந்து போயிடுவான். ஆமென். இவனுக்கு நான் போஜனத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும்.
இப்ப இவனுக்கு தேவையானதை நான் கொடுத்து அனுப்ப வேண்டும். இப்போ உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நிலைமையிலே நீங்க சோர்ந்து போகாம இருக்க உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். இப்ப அவங்களுக்கு தேவையான போஜனத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷமாக அவர்களை ஆசீர்வதித்து தேவன் அனுப்பி வைத்தார். ஆமென். அவர் தம்முடைய வானத்துக்கு நேராக இயேசு கையை உயர்த்தி அவர்களிடத்திலிருந்து அந்த கொஞ்சம் அப்பத்தையும் மீனையும் வாங்கி பிதாவை நோக்கி ஜெபித்து அதை ஆசீர்வதித்து அவர்களை சோர்ந்து போகாமல் இருக்கும்படி அவளுக்கு பலனை கொடுத்து கர்த்தர் அனுப்பினார். இந்த நாளிலே அவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஆமென். நமக்காக பரிதபிக்கிற தேவன், நம்முடைய நிலைமைகளை நன்றாக அறிந்திருக்கிறவர், நம்மை சோர்ந்து போக விட மாட்டார். இந்த நாளிலே இதுக்கு மேல உன்னால தாங்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு மேல இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். அதனால உன் பட்சத்தில் அவர் இறங்கி வருகிறார். உன் பட்சத்தில் இயேசு இறங்கி வருகிறார். உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்படி எழுந்து நில்லுங்க, அப்படி எழுந்து நிற்போமா? உனக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன், உனக்காக பரிதபிக்கிறவர் உன்னை ஒரு நாளும் சோர்ந்து போக விட மாட்டார். உன்னை திராணிக்கு மேலே அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் உன்னை திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல. நீ வழியிலே சோர்ந்து போவா என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறவர். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்ல வாயை திறந்து நல்ல வாயை திறந்து, இயேசுவே என் நிலைமையை நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். என்னை சோர்ந்து போக விடமாட்டீர். என்னை சோர்ந்து போக விடமாட்டீர். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பலவீனங்கள் மறைவதாக, வியாதிகள் மறைவதாக, சத்துருவின் போராட்டங்கள் மறைவதாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உனக்காக பரிதபிக்கிறவர், உனக்காக பரிதபிக்கிறவர். இந்த சூழ்நிலையிலே உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். உன் குடும்பத்திலே நீ செய்ய வேண்டிய காரியங்களுக்காக உன் கரத்தில் ஒன்றுமில்லை என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். உனக்காக பரிதபிக்க ஒரு மனுஷரும் இல்லை என்பது அவருக்கு தெரியும். நீங்க மனுஷங்க கிட்ட பரிதாபத்தை தேடாதீங்க. உன்னை நன்றாக அறிந்து உன் சூழ்நிலையை அறிந்து இம்மட்டும் உன்னை நடத்தின தேவன். எந்த மனுஷனும் மேல பரிதாபப்பட அவர் விரும்புகிற தேவன் அல்ல. அவர் தம்முடைய கரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை செய்ய விரும்புகிற தேவன். அவர் பரலோகத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்ப விரும்புகிற தேவன். எந்த மனுஷனும் உன்னை பரிதாபத்தை பார்த்து உன்னை மீட்டெடுக்க முடியாது. எந்த மனுஷனுடைய வார்த்தைகளும் உன்னை தேற்ற முடியாது. உன் குறைவுகளை எந்த மனுஷனாலும் நிறைவாக்க முடியாது. இயேசுவாலே மாத்திரமே முடியும். இன்றைக்கு தேவ சமூகத்திலே சோர்ந்து போய் வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், நீ இந்த காரியத்திலே சோர்ந்து போவது இல்லை. நீ தைரியமாக இரு. இந்த காரியத்திலே நீ சோர்ந்து போவது இல்லை. நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன். நான் உன்னை நடத்துவேன். இந்த குறைவிலே நான் உன்னை நடத்துவேன். உன்னை அவர் சோர்ந்து போக விடுவது இல்லை. அவர் பரத்துக்கு நேராக கரத்தை நீட்டி பிதாவை நோக்கி ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறதே. நமக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன், நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். தகப்பனே, சபையாரை இயேசுவின் நாமத்தினாலே அடிமை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். சபையாரை மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்திலே மிகுந்த பிரச்சனையோடு வந்திருக்கிற இவர்களை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. மிகுந்த வேதனையோடு வந்திருக்கிற இவர்களை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இவர்கள் சோர்ந்து போவார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவன். இவர்கள் சோர்ந்து போவார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவன். அறிந்திருக்கிற தேவன். இந்த நாளிலே நீர் இவர்களை பலப்படுத்தி அனுப்புகிறீர். இவர்களுக்கு தேவையானதை நீர் கொடுத்து நீர் அனுப்புகிறீர். இந்த நாளிலே இவர்களுக்கு என்னென்ன தேவையோ இவர்கள் கரத்திலே நீர் அதை கொடுத்து அனுப்புகிறீர். மீதமான துணிக்கைகளையும் எடுத்து செய்ய உதவி செய்ய போகிறீர்.
இவர்கள் மீதமான துணிக்கைகளையும் எடுத்து வைக்கப் போகிறார்கள். உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அடிமை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இவர்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்கள் அதை நீ சந்தித்து நீர் அனுப்புகிறேன்.